இந்த மிதுனத்துல தொழில் ஸ்தானத்துல இப்போ சனி பகவான் இருக்காரு. இயல்பா மிதுனத்திற்கு அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியமும் 9ஆம் இடத்தினுடைய நிர்வாகமும் இந்த சனி பகவான்கிட்ட தான் இருக்கு. 8க்கான தண்டனையும் அவர் தான் கொடுக்கணும், 9க்கான தர்மத்தையும் அவர் தான் நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் மிதுனத்திற்கு. தொழில் இந்த காலகட்டங்களில் ஒரு சூப்பராக எதிர்பாராத ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து இதுவரையும் அவங்களுக்கு தொழிலில் ஓரளவு நல்ல ஸ்மூத்தான ஒரு சூழ்நிலை போயிருந்திருக்கும். பட் இப்போ தொழிலில் ஒரு பிரேக் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இவங்க எங்க கவனமா இருக்கணும்னா, தொழில் ஸ்தானத்தில் அவர் வக்ரம் ஆகிறதுனால தொழில் சார்ந்த முடிவுகளை அவர் எடுக்காமல் இருப்பது அவங்களுக்கு நல்லது. அப்போ அது நல்ல செயல்களை செய்யறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னா, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஈக்குவல் பொசிஷன் இங்க சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. இது நீ நல்லவனா இருந்தா நான் நல்லது பண்ணுவேன், நீ எனக்கு துரோகியா இருந்தீங்கன்னா உன்னோட பல மடங்கு துரோகத்தை நான் உனக்கு செய்வேங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல தான் சனி பகவான் இருக்காரு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிடத்துறையில் வல்லுனர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். அனைவருக்கும் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஆசானா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபரை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். உங்களுக்கும் ஜோதிடம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், வெளியில பார்க்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு மட்டுமாவது என் குடும்பத்திற்கு மட்டுமாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப அழகா ஏஎல்பி ஜோதிடத்தை பத்தி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அருமையா உங்களுக்கு ஜாதகம் பார்க்க கத்து கொடுத்துருவாங்க. ஸோ ஜாதகம் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க மேடமை தொடர்பு கொள்ளலாம். மேடம் யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வேற யாருமே இல்லைங்க, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மேடமை சந்திச்சு இன்னைக்கான பயிற்சி பலாபலன்கள் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பு உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப அழகா வாழ்வியல் பரிகாரங்களும் சரி, இல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலமா நிறைய பேருக்கு வந்து நீங்க ஜாதகம் பார்க்க கூட கத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கத்துக்கிறதால என்ன மேம் பலன்? ஒரு சின்ன 2 லைன்ல சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ நமக்கு ஒரு தேவை அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம். அவர் நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்காக நீங்கள் ஆகான் இருக்கீங்க, ஓகோன் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய யோக பலன்கள் வரும்னு சொல்லலாம். இன்னொரு சில ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு, இதை கழிக்கணும், இந்த தோஷம் இருக்கு, இதை கழிக்கணும், இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை டைவர்ட் பண்ணியும் விடலாம். இது எது உண்மை அப்படின்னு தெரியாம நிறைய பணத்தை தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல தோத்து போயிட்டு நம்ம கிட்ட வந்து ஜாதகம் படிச்சு இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான அஸ்ட்ராலஜரா இருக்கக்கூடிய நிறைய பேரை அவங்களுக்கு நான் கை காட்ட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. நம்மகிட்ட வரும்போது கட்டணம் செலுத்துவதற்கு கூட பணம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிட்டு படிச்சுட்டு இன்னைக்கு அவங்க ஒரு ஜாதகத்திற்கு 25,000 வரையும் வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியா வளர்ந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. நமக்கு நம்ம அடுத்தவங்களை சார்ந்து இருக்காமல் நமக்கு நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய பெரிய பலன்கள் எல்லாமே நீங்க ஒரு ஜோதிடத்தை பாத்துக்கலாம். பட் அவர் கரெக்டா தான் சொல்றாராங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நம்ம பயப்படாம இருக்கலாம். அப்படிங்கறதா இதுல நம்ம கத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன். சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பத்தி சொல்லுங்க மேம். ஒவ்வொரு ராசிக்குமான சனி வக்ர பயிற்சி பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். சனி வக்ரம் அப்படின்னா என்ன, எந்த டேட்ல வந்து அது நடக்குது? கண்டிப்பா ஒவ்வொரு கிரகத்திற்குமே வக்ரம் அப்படின்னு இருக்கும். அதுல சூரிய சந்திரனுக்கு மட்டும் வக்ரம் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற எல்லா கிரகங்களும் வக்ரம் ஆகக்கூடிய கிரகங்கள் தான். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிரகம் தன் அச்சில் நிற்கும் போது, இப்ப நம்ம ஓடுற பஸ்ல இறங்கினோம்னா எப்படி ஆகும்? கொஞ்சம் தூரம் அந்த பஸ். அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு தன் அச்சில் ஒரு கிரகம் சுத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்தம்பனம் ஆயிடும். அந்த ஸ்தம்பனம் ஆகும்போது பாக்குறவங்களுக்கு அது பின்னாடி நகர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும்.
அதுக்கு பேர் தான் நம்ம வக்ரம்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே கிரகம் வந்து பின்னாடி நகர்றதெல்லாம் கிடையாது. அந்த டக்குன்னு நிக்கும் போது அது சில நிமிஷம் அது பின்னாடி போற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்கும். இப்போ பஸ் நின்றுட்டு இருக்கும், சில பஸ் மூவ் ஆகும்போது நமக்கே நம்ம பஸ் பின்னாடி சிக்னல் எல்லாம் நிக்கும் போது கூட மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த வக்ரம். அதுக்கு பேரு ஸ்தம்பனம்னு சொல்றது. சனியுடைய ஸ்தம்பனம் அப்படிங்கறது பொதுவா நம்ம இந்த சனி பகவான், நான் ஜோதிடம் படிக்கிறப்போ எனக்கு எங்க மாமனார் தான் குரு, தாய் மாமாவும் கூட. அப்ப இந்த சனி பகவான் ஒருத்தர் வாழ்க்கையில என்னென்னலாம் கஷ்டங்களை கொடுப்பாருன்னு ஒரு பாடலாவே, புலிப்பாணி பாடல் மாதிரி ஒரு பாடலாவே அவரே ஓனா எழுதினது. அந்த பாடலை சொல்லிடுவாங்க. அந்த பாட்டை சொன்னோம்னா போதும், சனி பகவான் என்ன கஷ்டங்களை கொடுப்பாருன்னு அதுல வந்துடும். பாரப்பா ஏழரை சனி அஷ்டம சனியின் பலனதனை சொல்ல கேளு, பல தொழிலும் கெட்டுவிடும் பணத்துக்கோ திண்டாட்டம், பாடுபட்டு சேர்த்த பணம் பல வழியில் விரயமாகி பஞ்சனையில் துயின்ற மகன் பாய் தேடி அலைவானப்பா, பால் சோறு உண்ட மகன் பழைய கூழ் தேடிடுவான், கைத்தொழிலும் கட்டுவிடும் கடன்காரர் மொய்த்து நிற்பார், கையவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள் கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார் பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார் உறவுக்காரர் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும் உடல் நோயோ வதவதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம் சிறை பயமும் உண்டாகும் பார், வீட்டினிலே உயிர் சேதம் விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பழிக்காது விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது விளைந்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றோருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள் அஷ்ட கண்டங்களும் தோன்றும் அப்பா, அனல்பட்ட புழு போல அலறிடுவார் ஜாதகர். இதுதான் ஏழரை சனிக்கான பாட்டு. அப்ப இந்த ஒரு பாடல்லையே அந்த ஏழரை சனின்றது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது அப்படி தத்ரூபமா இருக்கு. மொத்தமா இது அதனுடைய இதுக்குள்ள அடங்கிடும். இத பாட்டை சொன்னாவே போதும், எல்லாருக்கும் கண்ணுல தண்ணி வந்துடும். இதுக்கு மேல பலனே அவங்க கேட்க வேண்டாம், எல்லாமே இதுக்குள்ளே வந்து அதான் இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போறோம் அவரவர்களுடைய செயல்களை பொறுத்து. கண்டிப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட சனி பகவானை தான் நீதிமான்னு சொல்றோம். இவர் நமக்கு விருப்பப்பட்டு கஷ்டத்தை கொடுக்கணும்னு கொடுக்கறது இல்ல, நம்ம செய்த செயல் வினைகள் எங்கெங்கெல்லாம் அதுக்கு தான் என்ன விதை ஊனி இருக்கோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண போறோம். நம்ம நல்ல பழங்களை எடுத்துச்சோம்னா நல்ல பழமா நமக்கு கிடைக்கும். அப்ப இல்ல வெறும் முள்ளு செடியை தான் நம்ம தூவி இருக்கோம்னா முள்ளுதான் நம்மளை குத்தும். அதனால இந்த சனி பகவான், அதனாலதான் கர்மகாரகன் நீதிகாரகன்னு சொல்றது. இந்த சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு நிறையவே நல்ல பலன்கள் வரும். இல்ல அவர் ஆகாத இடத்துல இருக்காருன்னா நிறைய துன்பங்கள் தான் வரும். இப்ப துன்பப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப கிஃப்ட். ஆனா நல்லது நடக்கிறவங்களுக்கு இந்த வக்ரம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் கஷ்டகாலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால யாருக்கெல்லாம் நல்லா இல்லை, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நிச்சயமா ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம பார்த்துடலாம் மேம். சனி வக்கர பயிற்சி பலாபலன்கள் நம்ம ரொம்ப அழகா பார்த்துட்டு இருக்கோம் மேம். அழகா பரிகாரம் சொல்றீங்க, வரக்கூடிய உறவு யார் அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பலனை கொடுக்க போகுது? கண்டிப்பா இந்த மிதுனத்துல தொழில் ஸ்தானத்துல இப்போ சனி பகவான் இருக்காரு. இயல்பா மிதுனத்திற்கு அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா 8ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியமும் 9ஆம் இடத்தினுடைய நிர்வாகமும் இந்த சனி பகவான்கிட்ட தான் இருக்கு. 8க்கான தண்டனையும் அவர் தான் கொடுக்கணும், 9க்கான தர்மத்தையும் அவர் தான் நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் மிதுனத்திற்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இப்ப இந்த தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கும்போது தொழில் இந்த காலகட்டங்கள்ல ஒரு சூப்பரா எதிர்பாராத ஒரு வாய்ப்புகள்லாம் இதுவரையும் அவங்களுக்கு தொழில ஓரளவு நல்ல ஸ்மூத்தான ஒரு சூழ்நிலை போயிருந்திருக்கும். பட் இப்போ தொழில்ல ஒரு பிரேக் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப தொழில் சார்ந்த நிகழ்வுகள்ல முக்கிய முடிவுகளோ ஒப்பந்தங்களோ இப்ப போட வேண்டாம். ஏன்னா இப்போ நான் ஆர்டர் வாங்குறேன், குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நான் அந்த ஆர்டரை நான் தந்துடுறேன்னு சொல்லி இவங்க அக்ரிமெண்ட் போடும்போது அதை அவங்களால பண்ண முடியாத சூழ்நிலை. அப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க அந்த இதை காப்பாத்துறதுக்கு அவங்க பொய் சொல்ற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். இந்த வாரத்துல அனுப்பிடுறாங்க, இந்த நாளைக்கு அனுப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அது அங்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தீர்மானத்தை உருவாக்கும். அடுத்தடுத்த ஆர்டர் உங்களுக்கு வராம கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இவங்க எங்க கவனமா இருக்கணும்னா, தொழில் ஸ்தானத்துல அவர் வக்ரம் ஆகிறதுனால தொழில் சார்ந்த முடிவுகளை அவர் எடுக்காமல் இருப்பது அவங்களுக்கு நல்லது. ஒரு ஆர்டர் கொடுத்தா கூட கொஞ்சம் ஒரு மாசம் அதிகமா டைம் எடுத்து பண்ணுங்க. நீங்க சீக்கிரமே கொடுத்துட்டா உங்களுக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும். அதனால இல்லைங்க, இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு, இந்த காலகட்டங்கள்ல இதெல்லாம் இருக்கு, அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்களுக்கு நல்ல விதமா நாங்க நல்ல ப்ராடக்டா கொடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டுக்கோங்க. அதை நீங்க குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே பண்ணுங்க. இதே நான் சீக்கிரம் தந்துடுறேங்கும் போது அங்க அந்த சனியோடைய ஸ்தம்பனம் எப்படி வேலை செய்யணும், வேலையாட்களை சரியான நேரத்துக்கு நம்ம கிட்ட வர விடாது.
இப்ப அவங்க பற்றாக்குறை ஏற்படுறதுனால இவங்களால அந்த வேலை product-அ வந்து சரியான தடைபட்டு தடையாகும். நின்றுடும். ஏதோ ஒரு விதத்துல வந்து அவரு வேலையை முடக்கி போட்டுருவாரு. கண்டிப்பா இப்போ லேபர் ஒர்க் பண்றாங்க, அவங்க வீட்ல ஒரு பிரச்சனை, இவர் போய் தான் ஆக வேண்டியது இருக்கறதுனால வேலைக்கு வரமாட்டார். இப்ப இல்ல நீ வேலைக்கு வந்துதான் ஆகணும்னு இவங்களால சொல்லவும் முடியாது. ஏன்னா வரக்கூடிய சூழ்நிலையில அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க கவனமாக இருக்கணும்னா 10ஆம் இடம் அங்க கவனமா இருக்கணும். இன்னொன்னு இந்த 5.5 வருஷ காலகட்டங்கள் வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா அது ஸ்தம்பனம் ஆகக்கூடிய நேரம், கர்மஸ்தானத்துல ஸ்தம்பனம் ஆகிறதுனால, வக்ரமாகிறதுனால அந்த பெரியவங்களுக்கு ஏதாவது கர்ம காரியங்களே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கூட கொடுத்துடும். அப்போ வயசான பெரியவங்க யாராவது வீட்டுல இருக்காங்க, ஆரோக்கியம் குறைவா, அதுக்காக வயசானவங்க எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்னு இல்லை, பயந்துட வேண்டாம். ஆரோக்கிய குறைவாக வயசானவங்க இருக்காங்க, ரொம்ப நாள் அவங்க வந்து ஆரோக்கியம் படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க, பெட் ரிட்டனில் தான் இருக்காங்கங்கிறப்போ அவங்களுக்கு ஆபத்துகள் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கு. அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வீட்டை தேடி வரக்கூடிய அந்த ஒரு உறவு யார் மேம்? இந்த காலகட்டத்துல என்ன உறவு வரும்? கண்டிப்பா கவனமா தான் இருக்கணும். ஏன்னா இவங்க செய்த கர்மாவின் மிச்சம் இந்த நேரத்துல இவங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அது நல்ல செயல்களை செய்யறதுக்கான அமைப்பு இருக்கு அப்படின்னா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஈக்குவல் பொசிஷன் இங்க சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. இது நீ நல்லவனா இருந்தா நான் நல்லது பண்ணுவேன், நீ எனக்கு துரோகியா இருந்தீங்கன்னா உன்னை விட பல மடங்கு துரோகத்தை நான் உனக்கு செய்வேங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல தான் சனி பகவான் இருக்கார். ஏன்னா 8ங்கிறது தீராத பிரச்சனை, அதுவே 9ங்கிறது பாக்கியம். இந்த தீராத பிரச்சனைக்கும் அந்த கிரகங்களை வந்து எப்படி பகவான் வந்து அந்த 2 ராசிகளை நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கடவுள் படைப்பில இவ்வளோலாம் அதிசயங்கள் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுவே இந்த பாக்கியம்ங்கிறது எப்படி கிடைக்கும்னா திடீர்னு கிடைக்கும், எதிர்பாராமல் கிடைக்கும். இப்ப இந்த நேரத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இது இப்படி நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்த்தீங்கன்னு நடக்காது. இந்த நேரத்துல ஒரு கர்ம காரியம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, யாராவது பிள்ளை இல்லாதவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இவங்க கொல்லி வைப்பாங்க, அவங்க வச்சிருக்க மிச்சம் மீதி சொத்துக்கள் இவங்களுக்கு திடீர்னு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளையும் கொடுக்கும் இந்த நேரங்கள். அப்போ இந்த மாதிரியும் நன்மைகளை அந்த சனி பகவான் கொடுக்கிறவராக இருப்பாரு. ஆனா அதை நம்ம பெறுவதற்கு நம்ம தகுதியுடையவர்களாக நம்மளை வச்சுக்கணும் அப்படிங்கறதான் இதுல நம்ம கண்டிப்பா. ஏன்னா எதுக்குமே நமக்கு தகுதி இருக்கணும், அந்த தகுதியை நம்ம ஃபீல் பண்ணணும். எனக்கு நான் வந்து இவ்வளவுதான் பண்ணியிருக்கேன், இப்போ கொடுத்தது கூட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க பண்றாங்கன்னா கண்டிப்பா இது இன்னொரு சுவையான ஒரு சம்பவம் சொல்லலாம். இவங்க வந்து 8, 9க்கு அதிபதி இப்ப 10ல இருக்கும்போது இவங்க ஒரு கோவிலுக்கு தான தர்மங்கள் கொடுத்தாங்கன்னா வெளியில தெரியாம கொடுக்கணும். என் பேரு அங்க கல்லுல பண்ணினாங்கன்னா அதுவே இவங்களுக்கு இப்ப பிரச்சனைகளை தரக்கூடியதா வரும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மிதனத்திற்கான பரிகாரம் ஒண்ணு பாத்திரலாம். ஏன்னா இப்ப 10வது வீடு தொழில் ஸ்தானம் அப்படிங்கறத இவங்க மெய்யா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருக்கு. தொழில்ல சில கலப்படங்களை இவங்க செஞ்சிருப்பாங்க, இல்ல ஒரு விஷயத்த 4 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதீத லாபத்தை வைத்து விற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு. அது தொழில் தர்மம்னு சொல்லலாம். பட் இந்த தொழில் தர்மத்திலேயே இவங்க கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு காலத்துல இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நேரம் அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது உண்டு. கண்டிப்பா. இப்ப அதை வந்து இவங்க எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல திருமயம்னு ஒரு ஊர் உண்டு. அங்க இருக்கிறது ஒரு கோவில்ல பெருமாளும் சிவனும் பக்கத்துல இருப்பாங்க. அது வந்து திருமெய்யம், நம்ம மெய்யா இருக்கிறதுக்கு அந்த கடவுள் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வழிபடக்கூடிய ஒரு தெய்வம். அதனால இந்த நேரத்துல அவங்க அங்க போய் வழிபாடு பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். சூப்பர் மேம், ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஜாதகம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், என்னோட குடும்பத்தினருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்டேயே நீங்க டைரக்டா ஆன்லைன் கிளாஸ்ல வந்து சேர்ந்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில் பத்தி நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் நீங்க சொல்லுங்க, ஆன்லைன் கிளாஸ் எப்படிலாம் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி தருவீங்க? கண்டிப்பா. இப்போ ஆன்லைன் கிளாஸ் இப்போ உள்ள அவசர யுகத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கு. ஏன்னா பல நாடுகள்ல இருந்து நிறைய கத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் கத்துக்கிறதுனால விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரம், நம்ம தமிழ்நாட்டுக்கு விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் கிளாஸ் நடக்குது. இந்த கிளாஸ் வந்து முதல்ல எல்லாம் ஜோதிடம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது பாரம்பரியமா வரணும், தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ அப்படி கிடையாது. இது வந்து ஒரு அடிப்படை வாழ்க்கை கல்வி. நம்ம எப்படி பாடத்திட்டம் படிக்கிறோமோ அதே மாதிரி இது நம்ம வாழ்க்கைக்கு. இப்போ +2 வரையும் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், என்ன கத்துக்க போறோம்? எதுவுமே கத்துக்கிறது இல்லை. அந்த கணக்குகள் போடுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கும்.
இயல்பான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். ஆனா வாழ்க்கையை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி என்னன்னா இந்த ஜோதிடம் தான். அப்ப இந்த ஜோதிடம் படிக்கிறதுனால நமக்கு அடுத்து என்ன பலன்கள் நடக்குது, எந்த கிரகம் என்ன மாதிரியான குணத்தோட இருக்கு, அது எப்படியெல்லாம் நம்மளை அப்ளை பண்ணுது. நம்ம ஒரு சில நேரத்துல கோவப்பட்டிருப்போம், ஒரு சில நேரத்துல சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு, கோவப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு. அடுத்தவங்க கோவப்படுறாங்கன்னா ஓ அவங்களுக்கு ஏதோ செவ்வாய் வேலை செய்தாட்டு இருக்கு, ரொம்ப கோவமா இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் போட்டோம். எந்த ஒரு உணர்ச்சிகளுமே 10 நிமிஷத்துக்கு மேல நிலைச்சு இருக்காது. அது அழுகையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே இருங்களேன். ஒரு 10 நிமிஷம் நீங்க சிரிச்சீங்கன்னா வயிற்று வலி வந்துடும், அதுக்கு மேல சிரிக்க முடியாது. அழுகையா இருந்தாலுமே 10 நிமிஷத்துக்கு மேல தேம முடியாது. அந்த மாதிரி அந்த நிகழ்வு ஒரு நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல அவ்வளோ ஒரு ஸ்பெசிபிக் இருக்கு. இல்ல 10 நிமிஷம் அது என்ன உணர்வாக நமக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது வரையும் நம்மளால துல்லிதமா தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக, ஒரு மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கல்வியாக நீங்க இதை எடுத்துக்க முடியும். அப்ப இதை படிக்கிறதுனா உங்களுக்கு விடிய காலையில நீங்க எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வகுப்புல ஜாயின் பண்ணணும்னா ஒரு 64 வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த வீடியோவில் இந்த கிளாஸ்ல என்ன எடுக்க போறோம், நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விளக்கங்கள் அதுல இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. மற்றபடி ரொம்ப கணக்கு முறைகள் கிடையாது. அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு கூகுள் பிளே ஸ்டோர்ல டைப் பண்ணீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரே இருக்கு. அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல உங்க ஜாதக கட்டத்தை நீங்க போட்டு எடுத்துக்க முடியும். நம்ம எப்படி பலன் பார்க்கறதுங்கிறத மட்டும் தான் நம்ம வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். அது 1 மாசம் கிளாஸ் தான். 15 நாள் உங்களுக்கு சப்ஜெக்டா இருக்கும், 15 நாள் பிராக்டிகலா இருக்கும். உங்க ஜாதகத்தை, உங்க உறவுகள் ஜாதகத்தை நீங்களே போட்டு பலன் எடுக்கக்கூடிய ஒரு முறையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். சூப்பர் மேம். ஜாதகம் கத்துக்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்றது இல்லாம எளிமையா கத்துக்கலாம், அதுவும் ஒரே மாதத்துல ஜாதகம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு தோணல் இருக்கும், நம்மளும் கத்துக்கலாம், நம்ம பொண்ணுக்கோ இல்ல பிள்ளைக்கோ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஏன் திருமணம் ஆகல, நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.